நிலம், தீ, நீர், வளி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் 40 நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. பதிற்று 10 கோட்சுறா எறிந்தெனச் சுருக்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. தினையளவு போதாச் சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை. சிவன். வலஞ்சுழி கிளாக்வைஸ் இணையம், இன்டர்நெட், தேடுபொறி, சர்ச் என்ஜின், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப். இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ் குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், செயலி, ஆப், மின்னஞ்சல், இமெயில். சொல்லும் பொருளும் திங்கள், நிலவு, கொங்கு, மகரதம், அலர், மலர்தல், திகிரி, ஆனை சக்கரம், பொற்கோடு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டிப் பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூடைக்கிடா கடற்கொள்ளைப் பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செல்லும் பறவை இனம் ஆர்க்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இவரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டுள்ளார். ஆயுத எழுத்திற்கு முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும்